டார்கெட் அச்சீவ் பண்ணாத ஊழியர்களை நாய் மாதிரி நடக்க வச்சு அவமானப்படுத்தியிருக்காரு இங்க ஒரு தனியார் கம்பெனி மேனேஜர். இணையத்துல இந்த வீடியோ லீக் ஆனதால ஒட்டுமொத்த கேரளாவும் கொந்தளிச்சு போய் கிடக்கு. சக ஊழியர்களை நாய் போல நடக்க வைத்து நாக்கால் தண்ணீர் குடிக்க வைத்த இந்த பகீர் காணொளி பார்ப்பவர்களின் மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. இந்த கொடூரத்தை பார்த்து சிலர் சிரிக்க, அடுத்த கட்டமாக ஊழியர்களின் ஆடையை களைந்தும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். டார்கெட்டை முடிக்காத குற்றத்திற்காக ஊழியர்களுக்கு கொடுத்த தண்டனைதான் இந்த கொடுமைகள் அனைத்தும். இந்த பகீர் வீடியோ வெளியாகி பலரையும் ஆத்திரமடைய செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் தொழிலாளர் அமைப்பினர். கேரள மாநிலம் கொச்சியில் HPL என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதன் மேனேஜராக மனாஃப் என்பவர் பணியாற்றி வருகிறார். டீம் மெம்பர்களிடம் கண்டிப்பும் கராருமாக நடந்து கொள்ளும் மனாஃப் முடிக்க முடியாத டார்கெட்டுகளை கொடுத்து டார்ச்சர் செய்வதில் அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. டார்கெட் அச்சீவ் செய்தவர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டி தடவி கொடுக்கும் மேனேஜர்கள் அடுத்த மாதம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் குறைந்தாலும் கடித்து துப்பி விடுவார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. மனாஃபும் அப்படித்தான். சில மாதங்களுக்கு முன்னதாக அவர் புத்தியில் உதித்த குரூரத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் அவரின் டீமில் இருந்த அப்பாவி ஊழியர்கள். மாத கடைசியில் காலியான பாக்கெட்டோடு சம்பள நாளுக்காக காத்திருந்தவர்களை ஒரு தனி அறையில் பூட்டி வைத்து மீட்டிங் நடத்தியிருக்கிறார் மனாஃப். அப்போது யாரெல்லாம் டார்கெட் முடிக்கவில்லையோ அவர்களின் கழுத்தில் சங்கிலியால் கட்டி நாய் போல நடக்கச் சொல்லியிருக்கிறார் மனாஃப். 1ஆம் தேதி EMI, வீட்டு வாடகை என கமிட்டான ஊழியர்கள் கண்களை கசக்கிக் கொண்டு அவர் சொன்னதையெல்லாம் அப்படியே செய்திருக்கிறார்கள். அதோடு மற்றொரு ஊழியரின் கால் சட்டையை அவிழ்க்கச் சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறார். இந்த கொடூரத்தை எல்லாம் டார்கெட் அச்சீவ் செய்த ஊழியர்கள் பார்த்து ரசித்ததோடு வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது சமூக வலைதளத்தில் இந்த பனிஷ்மெண்ட் வீடியோ வெளியாகி வைரலாகவே மேனேஜராக இருந்த கொடூரன் மனாஃபை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதோடு போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வீடியோவின் பின்னணியும் வெளிவந்திருக்கிறது. மனாஃப் இதுபோன்று அத்துமீறியதை கண்டித்த சக ஊழியர்கள் ஏற்கனவே கம்பெனி முதலாளியிடமும் புகாராக தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மனாஃப் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மனாஃப் செய்த இந்த காரியம் வெளியில் தெரிந்தால் நிறுவனத்தின் பெயர் கெட்டுப்போகும் என்பதால் கம்பெனியின் முதலாளி இதனை போலீசிடம் கொண்டு செல்லாமல் மூடி மறைத்திருக்கிறார். ஆனால் மனாஃபின் பனிஷ்மெண்ட் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலானதை தொடர்ந்தே அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் நிறுவனத்தில் வேலை செய்த பெண்களுக்கும் இதே போல கொடுமைகள் நடந்திருப்பதாக ஒரு பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இதனால் தொழிலாளர் நலத்துறையினரும் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முழுமையான விசாரணையின் முடிவிலேயே மேலும் இதுபோல என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.